இப்போட்டியோட மோஸ்ட் அவைட்டட் மேட்ச், ஃபைனல் மேட்ச், அருண் பிரதர்ஸ் வர்சஸ் லெவன் ஸ்டார். அருண் பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. அருண் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் கமெண்ட் ஒரு பிளே 5 பாலர் யூஸ் பண்ணணும். ஒரு பாலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். 11 ஸ்டார்க்காக ஸ்ட்ரைக்ல அன்பு, நான் ஸ்ட்ரைக்ல வசந்த், பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர குக்கி குமார் போட வந்திருக்காரு. ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல கட் ஷாட், ஸ்டாப் ஸ்லிப்ல டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல கட் ஷாட்ங்க, ஃபர்ஸ்ட் பவுண்டரி அன்போட பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் திசையில் தட்டிடப்பட்டு டாட் பால். ஃபோர்த் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து பேஜ் வேறு பட்டுக்கு சான்ஸ் ஆர் கேட்ச் அடிக்க முற்பட்டார். ஆனால் அது நல்ல டேக்கன்ங்க. கீப்பர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். இவனுக்கு லூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு கோக்கி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மதன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தட்டிடப்பட்டு நான்கை கடக்குமா? இல்ல, ஒரு சிறந்த ஃபீல்டரால் ஃபீல் செய்யப்பட்ட எத்தனை ஓட்டங்கள். 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் விட்டு பிடிக்க பார்த்தாங்க. சோ மிஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. நான்கை கடக்குமா? எத்தனை ஓட்டங்கள் பெற வாய்ப்பு? ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க 11 ஸ்டார். பவுலிங் நியூ பாலர் பத். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப், ஒரு ஓட்டங்கள் மட்டும் பெற. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஹையா போயிருக்கு. சான்ஸ் ஆர் கேட்ச் ஃபீல்டர் கட் நல்ல டேக்கன். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். வெளியேறுகிறார். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பிரபு. நேர்த்தியாக தூக்கி விட்டுருக்காரு வரவிட்டு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஸ்டார்ட் பண்றாரு பிரபு. முதல் பந்து நெக்ஸ்ட் ஒன் டெட்டான ஏக்கர் ஸ்ட்ரைட் திசையில் டாட் பால். பெரும் வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, வீசப்பட்ட பந்து லெக் திசையில் ஸ்லாட் பால் தெளிவா கிளியர் பண்ணிருக்காரு பிரபுவோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 6 நல்ல ஷாட். லாஸ்ட் ஒன் சரி டாப் பேஜ் வரை போட்டுருக்கு. வெளியேறுகிறார். கேட்ச் எடுத்துட்டாங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. சரி தேர்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். 4-6 என மட்டை வீசி 2 ஓவருக்கு 19 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க 11 ஸ்டார். பவுலிங் நியூ பாலர் நபி. வசந்த் கேப்ல போயிருக்கு சுவிட்ச்ல பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி வசந்தோட பேட்ல இருந்து நல்ல ஷாட். செகண்ட் ஒன் லெக்ல போட்டு போயிருக்கு வீசப்பட்ட பந்து டாட் பால். தேர்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. பைஸ்ல ஒரு ரன். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மூவி. டாப் பேஜ் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, டாட் பால். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றாக பேட்ல நேர்த்தியாக வீசப்பட்ட டாட் பால். 3 ஓவர் 3 ஓவருக்கு 25 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 11 ஸ்டார். போன ஓவரில் பவுண்டரி போனாலே அடுத்த பால் பிடிச்சி போட்டிருக்காரு நபி. நல்ல ஓவர். 3 ஓவர் பவுலிங் எல்லாம் அகைன் குமார் வந்திருக்காரு. குமாரோட செகண்ட் ஓவர் நல்ல குட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் திசையில் ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் இருக்காருங்க சந்தோஷ். இல்லை, டிராப் பண்ணிருக்காரு. கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு சிங்கிள் மட்டும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல வசந்த். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டர் கையில போயிருக்கு. எத்தனை சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுங்க. ரன் அவுட். ஃபோர்த் விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். மூவி நான் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். நேர்த்தியாக நல்ல புல் ஷாட் ஸ்கொயர் லெக்ல. ஐயோ கேட்ச் எடுத்திருக்காரு மேகா. நல்ல டேக்கன். இழந்து வெளியேறுகிறார். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். 5th விக்கெட் லூஸ் பண்றாங்க. அடுத்த மட்டை ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய். டாப் பேஜ் வரை போட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். இல்லை, சிங்கிள் மட்டும். அளவுக்கு 27 ரன் வந்திருக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க 11 ஸ்டார். இன்னும் 2 ஓவர் வெளியே இருக்கு. 2 ஓவருக்கு ஸ்டார்னா டிசன்ட் ஸ்கோர் கிடைக்கும். பவுலிங் எல்லாம் நியூ பாலர் நிஷாந்த். ஷார்ட் பால் ஃபைன் லெக்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி சஞ்சயோட பேட்ல இருந்து. 4 செகண்ட் ஒன் டெட்டான ஏக்கர் தாரியோட்டி போயிருக்கு. சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். ஃபோர்த் ஒன் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மிடில் ஹையா போயிருக்கு. ஃபீல்டர் இருக்க சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன்ங்க. கேட்ச் எடுத்துறாரு கோக்கி. இழந்து சுரேஷ். 6th விக்கெட் லூஸ் பண்றாங்க 11 ஸ்டார். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வெங்கட்.
நேர்த்தியான பந்து வீச்சு. டாட் பால். வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் ஒன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கெடுத்தார். 4 கடக்குமா? இல்லை. சிறந்த ஃபீல்டரால் செய்யப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டும். 5-33 வந்திருக்கு. 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. 11 ஸ்டார். ஒரு வேலை இருக்கு. பவுலிங் எல்லாம் கடைசி ஓவர் அருண் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கிங் லைன் டாட் பால். செகண்ட் ஒன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கெடுத்தார். கேட்சாக மாறுமா? நல்ல எஃபெக்ட் இருந்தாலுமே பவுண்டரி லக்கி பவுண்டரி. அணிக்கான முதல் பவுண்டரி. எங்களோட பேட்டர் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. தேர்ட் ஒன். ஷாட் ஸ்ட்ரைட் திசையில் தூக்கெடுத்தார். கேட்சாக மாறுமா? இல்லை. கரெக்ட்டா கெஸ் பண்ணல. செய்யப்பட்டு இந்த சிங்கிள் மட்டும். ஃபோர்த் ஒன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் லாங் ஆன்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சாக மாறுமா? நல்ல டாப்புங்க டீப்ல. அந்த சேவ் பண்ணிருக்காரு சந்தோஷ். செய்யப்பட்டு ரன் அவுட். இந்த சிங்கிள் மட்டும். சோ சிங்கிள் இல்லைங்க. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் போடல. விக்கெட் இந்த பால் 7th கிலோ யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தட்டிடப்பட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ புஷ் பண்ணிட்டாங்க. எத்தனை ஓட்டங்கள் நடுவர் ஒரு ரன். கடைசி பால் 1+1 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க 11 ஸ்டார். ஓவர் முடிவடைந்த நிலையில் 11 ஸ்டார் ஃபர்ஸ்ட் பவுலிங் அடி 39 ரன் அடித்தாங்க. வசந்த் பந்து வீச அதை அருண் பிரதர்ஸ் 40 ரன் ஆடணும். டார்கெட் 40. வீச்சாளர் நபி. அருண் பிரதர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்ல நபி, நான் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர வசந்த் போட வந்திருக்காரு. போட்டியின் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். டார்கெட் 40. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்விட்ச்ல தூக்கி விட்டுருக்காரு. ஸ்கூப் திசையில் தூக்கி அட தேர்ட் மேன்ல 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி நபியோட பேட்ல இருந்து. முதல் செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. பந்து லெக் திசையில் தூக்கி ஸ்லாட் பால தூக்கி விட்டுருக்காரு நபியோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் 6. முதல் 2 பந்துகள். ஃபர்ஸ்ட் 2 பால்ல 10 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஒன். அகைன் திரும்பி இருக்காரு. மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மிஸ் பண்ணிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால். ரன் பெறும் கம் பேக். இல்லை. லாஸ்ட் 2. லோ ஃபுல் டாஸ். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து அங்க மிஸ் ஃபீல்ட். தட்டிடப்பட்டு 4 கடந்தது. பவுண்டரிங்க. ரெண்டாவது பவுண்டரி நபியோட பேட்ல இருந்து. ஃபீல்ட் ரால் மிஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். நேர்த்தியாக ஷாட்டுங்க. பந்து லெக் திசையில் தூக்கி அடித்தார். 6 பந்துகளை ரெண்டாவது 6 இந்த ஓவர்ல நபியோட பேட்ல இருந்து. இந்த ஓவர்ல 2 பவுண்டரி 2 6. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் வந்திருக்கு. லாஸ் இன்னும் 20 தான் ஆடணும். பெட்ரோல். பவுலிங் எல்லாம் மூவேந்திரன். ஷாட்டுங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணிருக்காரு சந்தோஷ். நல்ல ஷாட். செகண்ட் ஒன். ஸ்லாட் பால் ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. வீசப்பட்ட பந்து சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க அருண் பிரதர்ஸ். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மேகா. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டேக்கே போயிருக்கு. டாட் பால். ஃபுல் டாஸ் மிட் விக்கெட் தலைக்கு மேல போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி மேகோட பேட்ல இருந்து. சோ இன்னும் 10 தான் ஆடணும். லாஸ்ட் இந்த ஓவர்ல இன்னும் 10 தான் ஆடணும். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மட்டையில் பட்டு ரன் பெறும் வாய்ப்பு இல்லை. டாட் பால். டாட் பால். லாஸ்ட் ஒன். ஷார்ட் பால். நல்ல ஃபுல் ஷாட். ஸ்கொயர் லெக்ல கிளியர் ஆயிருக்கு. மேகோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6. இன்னும் 4 தான் ஆடணும். ஓவர் முடிவடை. பவுலிங் நியூ பவுலர் சஞ்சய். இன்னும் 4 தான் ஆடணும். ஷாட்டுங்க. ஃபைன் லெக்ல கிளியர் ஆயிருக்கு. சோ வின்னிங் ஷாட் 6 ஓட இந்த மேட்சை அருண் பிரதர்ஸ் வின் பண்றாங்க. இரண்டாம் பரிசினை தட்டிச் செல்லும் மணி 11 ஸ்டார். ஃபைனல்ஸ் அருண் பிரதர்ஸ் வின் பண்றாங்க. ரைனா பாய் ரைட் பக்கத்து வசந்த் அடிச்சு இப்படி தான். எல்லாமே பண்ணாங்க. ஒரு பேட் லக் சூப்பர் ஓவர் போய் லாஸ் ஆயிட்டாங்க. அருண் பிரதர்ஸ்க்கு ஆப்போசிட்டா சூப்பர் ஓவர் எல்லாம் போய் திரும்பினாங்க. ஹார்ட் லக். ஃபோர்த் பிரைஸ். சிறப்பான பங்களிப்பு. அதே மாதிரி பிளாக் டைகர்ஸ் வருகின்ற பொங்கலுக்கு 3வது பரிசை தட்டி செல்லும் மணி ரைனா பாய்ஸ். ரைனா பாய்ஸ் பங்களிப்பு 11 ஸ்டாருக்கு எப்பவுமே தேவை. இந்த டோர்னமெண்டோட செகண்ட் பிரைஸ் 11 ஸ்டார். வசந்த் ஃபோக்கஸ் பண்ணு. அவன போட்டோ கேக்குறான். இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் அருண் பிரதர்ஸ். சிறப்பான பேட்டிங் பா. இவங்க 2 மேட்ச் சூப்பர் ஓவரில் போய் சூப்பர் ஓவரில் வின் பண்ணி வந்திருக்காங்கப்பா அருண் பிரதர்ஸ். சாதாரணமாக ஃபைனல் வின் பண்ணல.
போட்டி போட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. போராடி தான் சிறப்பான அணி. அனைவருக்கும் மாலை வணக்கம். அதே மாதிரி இந்த 11 ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி வந்து டோர்னமெண்ட் நடத்தினாலே ஒரு சிறப்பாக தான் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த கேடி ரமேஷ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு நல்ல தலைச்சிறந்த ஒரு வீரர், நல்ல ஒரு பவுலர். அவர் போன வருடம் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் அனைவரின் சார்பாகவும் கேட்டிக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு முந்தா நேற்று என்கிட்ட சொன்னாங்க. யாருமே வந்து எதுவும் பிளான் பண்ணல. நம்ம கே பந்தாரப்பள்ளி 11 ஸ்டார் அணியின் தலைவர் சுரேஷ் வந்து ஒரு நைட்டில் இந்த மேட்சை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக 25,000 ரூபாய் பெரிய ப்ரைஸு. இந்த ப்ரைஸை ஒரு நைட்டில் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேடி நினைவாக மேட்ச் நடத்துகிற 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேடி வந்து நிறைய சின்ன பசங்களை வந்து உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 777 வெர்சஸ் பிஎம்சிசி டிஸ்ட்ரிக்ட் லீக் இருந்துச்சு. அதில் வந்து 777 டீம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அது லாஸ் ஆனதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா கேடி ரமேஷ் ஒரு காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக ஜூனியர் பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. 777 சீனியர் பிளேயர் அவ்வளோ பேர் இருந்தும் மேட்ச்சு 150க்கு ஆல் அவுட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க. 30 ஓவரில் அந்த மாதிரி சம்திங் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண அந்த கேடி ரமேஷ் ஜூனியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த கேடி நினைவாக தொடர்ந்து மேட்ச் நடத்தணும்னு 11 ஸ்டார் கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் என்னால் முடிஞ்ச ஸ்பான்சர் கண்டிப்பாக கேடி ரமேஷ்காக கண்டிப்பாக நான் செய்வேன். என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக கேடி ரமேஷ்காக நான் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்ததாக திரு பாஸ்கர் அவர்களே மேடையாரிகமையில் வருமாறு பன்முறை கேட்டுக்கொள்கிறோம். கேடி ரமேஷை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். கேடி ரமேஷ் வந்து பற்றி எனக்கு தெரியும்னா அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அவரை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. என் பையனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டாண்டி ஒரு நெட்டு போட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் அவர் வந்து பார்க்குறேன். ஒரு நாள் நான் கோச்சிங் கொடுத்துருக்கும் போது வந்தார். வந்தப்பறம் தான் அவரை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராணிப்பேட்டையில் கொஞ்சம் சளி என்னால் நிறைய பேச முடியாதுங்க. மூச்சு வாங்க வேறு ஒன்றும் இல்லை. கேடி இவர் மோகன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போ தான் ஒரு பழக்கம். அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, தகவலுமே. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்கே வந்து இவ்வளோ பெரிய கிரவுண்டை ரெடி பண்ணி நெட்டை ரெடி பண்ணி ஏகப்பட்ட பசங்களை வந்து உருவாக்கியிருந்தார். ஒரே ஒரு ஆள். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்கும்போது கூட சொன்னேன், சுரேஷ் சார்கிட்ட கூட நான் சொன்னேன், நான் பெரிய ஒரு ஒர்க் வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சிங்கிளா இது மாதிரி யாருமே பண்ண முடியாது. அவர் உயிரோடு இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பல பசங்களை வந்து வாழ வச்சார். அவர் உண்மை அதுதான் எனக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து ராணிப்பேட்டைக்கு பசங்களை கூட்டின்னு போகிறது, அதே மாதிரி கிளமங்கலம் மேட்ச்சுக்கு நிறைய பண்ணியிருக்காரு பசங்களுக்கு. அவர் வந்து திடீர்னு இப்படி ஒரு விபத்து மூலம் வந்து நம்மளை விட்டு போனது வந்து பெரிய இழப்பு தான் பசங்களுக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாத்தில் விட்டு போயிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பாவம். அதனால் அவருடைய ஆன்மா வந்து எங்கே இருந்தாலும் பசங்க சாதிச்சாங்கன்னா அவர் கண்டிப்பாக திருப்தி அடைவார். அதனால் அவங்க பசங்க கிட்ட தான் அது நல்லா இருக்குது. நன்றிங்க. ரமேஷ் உருவாக்கிய பசங்க ஸ்டேஜ் நம்பர் கிரி, பூவரசன், விக்கி, தருண், சுகு, சஞ்சய். எங்கப்பா ஃபர்ஸ்ட் கேடி ரமேஷ் உருவாக்கின பிளேயர் வந்து இவர் தான்ப்பா. பார்த்துக்கோங்க. சஞ்சய் சும்மா சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயின்னு வந்திருந்தான். ஸ்கூலுக்கு போயினுக்கிறவன சைக்கிளில் நிப்பாட்டி டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு உருவாக்க இவன் தான். இதுக்கு மேலே கண்ணில் தண்ணி வருது. சாரி. சுரேஷ் நான் பேசுகிறப்பா. கேடியோட இழப்பு எவ்வளோ பாதிச்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பசங்க வந்து சிறப்பாக பண்ணிருக்காங்க. ஸோ இதோ அவனை பற்றி அவன் தான் பேசுவேன். ஸோ அவனை பற்றி சஞ்சய் அவங்க பசங்களே பேசுவாங்க. இதோ சும்மா ஜாலியாக பேசுகிறான். எல்லாரும் ஜாலியாக பேசுகிறான். அதுமா கேடிஆர் ரமேஷ் மாணவரில் ஒரு கிரவுண்ட் வந்து கேடிஆர்னு நேம் வச்சிருக்காங்க. திரு அன்பு அவர்கள் உருவாக்கிய கிரவுண்டு கேடிக்காகவே உருவாக்கியிருக்காரு. இந்த தருணோட அப்பா தான்.
இவரோட அப்பா தான் அங்கே ஒரு கிரவுண்டு ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கிரவுண்டில் மேட்ச்சில் நடந்திருக்கும். ரொம்ப வருஷமாக அது மழை வந்து அந்த ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அது மாதிரி இவங்க அப்பா தான் ஸ்டெப் எடுத்து முழுக்க இதை விட அங்கே கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளோட உழைப்பு கேடிஆர்ன்ட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த கிரவுண்டுக்கு. ஏன்னா அவ்வளோ பாதிப்பு கேடி இல்லாதது. அவங்க உருவாக்கிய பசங்க கொஞ்சம் தான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது இந்த கிரவுண்டு ஒரு நாள் கூட ஃப்ரீயாக இருந்ததில்லை. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒருத்தன் தான் காரணம். கிரவுண்டும் சரி கேடி அவனோட ஆசை. நான் பண்ணாததை வந்து என்னோட பசங்க பண்ணணும், அவங்க செய்யணுன்ட்டு காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் வந்து இருப்போம். நைட்டு 10 மணி வரைக்கும் கூட இங்கே தான் இருப்போம். அதிகமாக அவன் பயணிச்சு வந்து சுரேஷ் மற்றும் அன்பு, அதுக்கப்புறம் பிளாக் டைகர்ஸ் இருக்காங்க. அதிகமாக கைனா பாய்ஸில் பார்த்திபன் எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் விட்டு போயிட்டான், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பரிசளிப்பு இது பண்ணிக்கலாம். இதோட நான் முடிச்சிருக்கேன். 11 ஸ்டார் 25 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட கமிட்டி டீம் மெம்பர்ஸோட பேர் சொல்லுங்க லைனா. ஆமன், சுரேஷ், மூவி, வசந்த், லக்ஷ்மணன், வெங்கி, சஞ்சய், என்எல்சி, நந்தி, கிரி, தருண், ஆகாஷ், பிரபு. ஓகேண்ணா. டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000, இரண்டாவது பரிசு 20,000, மூன்றாவது பரிசு 15,000, நான்காவது பரிசு 10,000, நான்காவது பரிசு வந்து 5,000, ஆறாவது பரிசு 5,000, ஐந்தாவது பரிசும் 5,000. 6 பரிசு. ஃபஸ்ட்டு 32 டீம் வச்சு நாங்கள் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு, 8 ப்ரைஸ் வச்சு. ஸோ நாங்கள் வந்து 1 வீக் ஜஸ்ட் ஒரு 5 நாளில் பிளான் பண்ணதுனால டீமை வந்து கம் பண்ணிட்டோம். 24 டீம்ஸ் தான். அதே மாதிரி 6 ப்ரைஸ் தான் இது பண்ணிட்டோம். இது வந்து கேடிஆர் ரமேஷ் நினைவாக நடக்குது ஃபர்ஸ்ட் வருஷம். ஓகே. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. டோர்னமெண்ட்டோட டேட் பார்த்தீங்கன்னா 20, 21, 22 3 நாள். ஸோ 3 நாளில் முடிஞ்சிச்சு ஃபிக்சேஷன்றதுனால. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கே பந்தாரப்பள்ளி, பரிமிளா பசுபதி விளையாட்டு அரங்கம், கல்லுக்குட்டை ஏரி. பார்த்தீங்கன்னா கேடி ரமேஷன் இந்த 11 ஸ்டாரில் கோச் ஒருத்தர் தான். பசங்களுக்கெல்லாம் கோச்சிங் தந்துருந்தோம். லாஸ்ட் இயர் December 18 வந்து அன்றைக்கி நைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அவனோட நினைவாக தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. ஏன்னா பல பசங்களை உருவாக்கியிருக்கான். பல பேர் அவனால் நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க கிரிக்கெட்டுக்கு. அவன் திடீர்னு இறந்ததுனால யாராலும் ஏற்றுக்க முடியல. ஸோ அவனோட நினைவாக தான் சரி இந்த மேட்ச் வச்சு இது பண்ணலான்ட்டு ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணுது. ஸோ அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி அவனோட பேருக்காக நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. அவனோட பசங்க இருக்க சின்ன பசங்கள்லாம் அவனுக்காக தான் விளையாண்டுருக்காங்க. அது அவனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரு சுரேஷ் அவர்கள், அதுக்கப்புறமா பந்தாரப்பள்ளியில் சுந்தரேசன் லீக் மேட்ச்சு அந்த பசங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பெரிய லெவலில் போகணுன்ட்டு திரு சுந்தரேசன் பிசிசி ரிவெஞ்சஸ் அணியின் கேப்டன் அவனுக்கு போராடின்னு இருக்கான். ஸோ இது எல்லாமே ரமேஷ்ன்ற ஒரு பேர், அவன் விட்டு போன கிளைகள் இங்கே இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இந்த பசங்களுக்காக 2 பேர் வந்து அயராத உழைச்சின்னு இருக்காங்க, சுரேஷ் மற்றும் சுந்தரேசன். அவங்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். என்ன சொன்னாலுமே பத்தாது. ஏன்னா ஒருத்தர் இருக்கும் போதே நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவன் இல்லாததுனால அவனோட பசங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேர் போராடின்னு இருக்காங்க. அவங்களோட போராட்டத்துக்கு பசங்க தான் பதில் சொல்லணும். தருண், சஞ்சய், விக்கி, படையப்பாஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு போவாங்கன்னு நம்புகிறோம் கிரிக்கெட்டுக்கு. அவ்வளோ, இதுக்கு மேலே எமோஷன் ஆயிடுவோம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறமா டிஎன் கிரிக்கெட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, இருந்தாலும் மேட்ச்சு ஃபுல்லாக எந்த ஒரு முகசிலிப்பு இல்லாமல் எடுத்து டோர்னமெண்ட் எல்லாமே வீடியோ எடுத்தார். ஸோ அதுக்கும் நன்றிகள் பல. மிக்க நன்றி. தேங்க்யூ.